அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் ஒரு வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஐயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெண்டுக்கும் 2025-26 வருஷத்துக்கான ரேங்க் லிஸ்ட்டு, மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் வொக்கேஷனல் ஸ்ட்ரீமை பற்றி இந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, பிசி ஓசின்னு எவ்வளோ பேர் என்ன மார்க்கில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலை ஷேர் பண்ணலாம். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனி ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, வொக்கேஷனல் ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்களே, வொக்கேஷனல் ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்னு, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதிலேருந்து இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இருக்குது. நான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது இருக்குது. ஸோ 1 செகண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வொக்கேஷனல் ரேங்க் லிஸ்ட்டு மெயின் லிஸ்ட்டு அதிலேருந்து நான் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 1266 பேரில் ஓசியில் பார்த்தோம்னா யாருமே இல்லைங்க. பிசியில் 261 பேர் இருக்காங்க. அவங்களுடைய மேக்ஸிமம் மார்க்கு 196, மினிமம் 113. அதே போல் பிசியும் பார்த்திங்கன்னா 22 பேர், 197லேருந்து 114. அப்புறம் எம்பிசி டிஎன்சியில் 430 பேர் இருக்காங்க. 198லேருந்து 108 மார்க்கு அவங்களுடைய மார்க்கு ரேஞ்சு. எஸ்சியில் 451 பேர், 192லேருந்து 110. அந்த எஸ்சிஏ பார்த்தோம்னா 81 பேர், 184லேருந்து 116 பேர், 16 மார்க்கு. எஸ்டியில் பார்த்தோம்னா மொத்தமே 21 பேர் தான், 175லேருந்து 121 இவங்களுடைய மார்க் ரேஞ்சு. ஆக மொத்தம் 1266 பேர் இந்த கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்கேன். இது நான் அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் இந்த சிஸ்டம் ஃபுல்லாக எல்லாம் சொல்லலான் இருக்கேன். தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வைங்க. இது இந்த ஃபுல் ரேங்க் அனாலிசிஸ் பற்றி கேட்டகரி வைஸ், கம்யூனிட்டி வைஸ் கம்ப்ளீட்டாக சொல்லலான் இருக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறது வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் கம்யூனிட்டி வைஸு எவ்வளோ பேர் என்ன மார்க்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா, அடுத்து கூப்பிடுவாங்களா அப்படின்றதான் தெரிஞ்சுக்கலாம். வொக்கேஷனில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க என்னன்னு பொறுத்து தான் கொஞ்சம் எல்லாம் மாறும். தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள்.